ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபி ஈஸி கிராஃப்ட். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிளையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் இப்போ பேப்பர் ஃப்ளவர் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 5 சென்டிமீட்டரில் நான் வந்து ஒரு சர்க்கிள் வந்து நான் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து சைடில் இருந்தே சர்க்கிள் மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து சென்டர் வரைக்கும் நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து சைடில் உள்ளதை நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு வந்து சர்க்கிள் மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஓரத்தில் இருந்தே நம்ம வந்து ஃபுல்லாகவே அதை நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே சுருட்டியாச்சு. இதுக்கப்புறம் மட்டும் லைட்டாக கையில் வச்சு நம்ம அதை விரித்து விட்டுக்கிட்டு க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ அதை ஒட்டிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பராகிட்டு ஒரு ஃப்ளவர் கிடச்சிருச்சு. வால் ஹேங்கிங்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டாவது பேப்பர் ஃப்ளவருக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 சென்டிமீட்டர் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அதையுமே நான் வந்து 4 ஆட்டு நான் மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ஒரு சிசர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஃப்ளவர் ஷேப்பில். இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஒரு 4 பீஸ் வந்து நான் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 4 பீஸ்லேயுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீஸ்லேருந்து நம்ம ஒரு எதலை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாவது எதல்லேருந்து 2 பீஸ் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மூணாவது எதல்லேருந்து 3 பீஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாலாவதுலேருந்து 4 பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு எதலையுமே நம்ம பிரித்து விடுற மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சைடில் வந்து சிசர் யூஸ் பண்ணி அதை வந்து நான் லைட்டாக இழுத்து விட்டுக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கே ஃப்ளவர் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரியே ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமாட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு எதலில் ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணோம்ல, அதை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டு ஒன்று நம்ம வந்து க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வர கை வந்து உள்ளே போகாது, உள்ளே வந்து நம்ம அழுத்தி வைக்க முடியாது. அதுக்காக நான் வந்து ஒரு பென்சிலை யூஸ் பண்ணி அதை வந்து நான் உள்ளே அழுத்தி விட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதே மாதிரி பென்சிலை வச்சு இந்த மாதிரி அழுத்தும் போது நம்ம வந்து வால் ஹேங்கிங்லாம் பண்ணி ஒட்டும்போது அது வந்து கரெக்டாக அந்த இடத்துல நமக்கு ஒட்டுறதுக்கு அழகாக நிற்கும். அதுக்காக பென்சில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்ட வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் வந்து நீளமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும் அது ஹைட்டாக இருக்கா அப்படின்ட்டு. பார்த்துட்டு இந்த ஃப்ளவருமே நமக்கு சூப்பராக ஆயிடுச்சு. மூணாவது ஃப்ளவருக்கு பார்த்திங்கன்னா அதுக்குமே நான் வந்து 5 சென்டிமீட்டரில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி எடுத்திருக்கேன். அதே வந்து அதையுமே நான் வந்து 4 ஆட்டு நான் மடிச்சுக்கிறேன். 4 ஆட்டு நம்ம இப்போ மடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் நான் எப்படி வெட்டுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளவராக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து சர்க்கிள் மாதிரி வெட்டணும். இதில் வந்து சர்க்கிள் மாதிரி வெட்டாமல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வெட்டுற மாதிரி இருக்கும். இப்படி வெட்டும்போது இந்த ஃப்ளவருமே பார்க்கறதுக்கு நமக்கு வந்து சூப்பராகிட்டு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராகிட்டு கிடச்சிருச்சு. இதில் வந்து நான் வந்து லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை ஒட்ட வச்சிடலாம். இதை வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி லைட்டாக சென்டரில் வந்து ஒரு லைன் வர மாதிரி நம்ம இதை வந்து மடக்கி விட்டுக்கலாம். மடக்கி விடும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது. அதனால் ஃபுல்லாக இதை வந்து அந்த மாதிரி லைன் மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளது மாதிரியே வச்சுக்கலாம். இல்லைன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். மடக்கிவிட்டு நம்ம க்ளூஸ் பண்ணி ஒட்டியாச்சு. இதையுமே நம்ம கை வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். விட்டுட்டு குட்டியாட்டு ஒரு எல்லோ கலர் பேப்பரை வந்து நான் கட் பண்ணி எடுத்து அதையுமே நான் வந்து இதில் ஒட்ட வச்சுக்கிறேன். இதுக்கு பதிலாட்டு நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் ஒயிட் கலரில் ஸ்டோன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதையுமே ஒட்ட வச்சுக்கலாம். 4வது ஃப்ளவருக்குமே நான் வந்து 5 சென்டிமீட்டரில் தான் ஒரு வந்து பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையுமே நம்ம வந்து 4 ஆட்டு நம்ம மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா வந்து இதில் வந்து ஒரே பேப்பரில் வந்து 3 எதல் வர மாதிரி நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு எதல்லே வந்து 3 லீஃப் இருக்க மாதிரி நமக்கு இருக்கும். இந்த ஃப்ளவருமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம 2வது பண்ணணும்ல ஃப்ளவர், அதே மாதிரி தான் நம்ம அந்த மெத்தடில் தான் நம்ம வந்து இந்த ஃப்ளவரும் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறதுக்கு வந்து லைட் க்ரீன் கலரில் நான் வந்து ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். லைட் க்ரீன் பேப்பர் எடுத்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே எல்லோ கலர்னாலும் வைக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரும் அடியில் வைக்கலாம். வச்சுட்டு அதையுமே நம்ம வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு லீஃபில் வந்து ஒரு எதலும், 2வது பேப்பரில் வந்து 2 எதல், 3வது பேப்பரில் 3 எதலும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4வது பேப்பரில் 4 எதல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையுமே சிசர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து விட்டு நம்ம 2வது ஃப்ளவருக்கு பண்ண மாதிரி இதுலேயுமே நம்ம வந்து க்ளூ யூஸ் பண்ணி நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் இப்போ ஒட்ட வச்சுட்டேன். அதே மாதிரி நம்ம 2வது ஃப்ளவருக்கு எப்படி பண்ணோமோ அதே மெத்தட் தான். ஆனால் என்ன இதில் வந்து நம்ம கட் பண்ணது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி இல்லாமல். அது மட்டும் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ளவர் தான் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த 2 ஃப்ளவருமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வால் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு, வேறு எதுக்குனாலும் ஃப்ளவர்லாம் பண்ணுறதுக்கு எதுக்குனாலுமே இந்த ஃப்ளவர் எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த ஃப்ளவர் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அந்த ஃப்ளவர் பண்ணி வால் ஹேங்கிங் பண்ணலாம், ஹோம் டெக்கோர் பண்ணலாம், எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குமே நான் வந்து பென்சில் யூஸ் பண்ணி நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா கை வச்சு பண்ண முடியாது. க்ளூ வச்சு உள்ளே பண்ணுறதுனால நமக்கு வந்து க்ளூ உள்ளே தள்ளி இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி பென்சில் வச்சு பண்ணும்போது தான் அது நல்லபடியாக அதில் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஃப்ளவர் நம்ம ஆல்ரெடி பண்ணி முடிச்சாச்சு. கடைசியாக உள்ளதையும் நம்ம இப்போ வச்சிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பராகிட்டு நமக்கு இந்த ஃப்ளவருமே ரெடி ஆயிடுச்சு. அப்புறமாட்டு அடுத்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அதுக்குமே நான் வந்து 5 சென்டிமீட்டர் தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே நம்ம வந்து 2 ஆட்டு மடிச்சுக்கலாம். அப்புறமாட்டு இன்னொரு மடிப்பு மடித்து 4 ஆட்டு நம்ம மடித்து எடுத்துக்கலாம். மடித்து எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம போன தடவை வந்து 3 இது கட் பண்ணியிருந்தோம். இந்த தடவை வந்து நம்ம 2 எதல் கட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் 2 எதல் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இதையுமே நம்ம வந்து விரித்து விட்டுறலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளவர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இதையுமே சைடில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை ஒட்டிடலாம். இதே மாதிரி நான் இன்னொரு பேப்பரும் நான் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே நம்ம வந்து 2 ஆட்டு நம்ம இப்போ இதில் ஒட்டி வச்சுக்கலாம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா குட்டியாட்டு நான் வந்து ஒரு எல்லோ கலரில் பேப்பர் கட் பண்ணியிருக்கேன். இந்த பேப்பரை வந்து சைடில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஃபுல்லாக நம்ம சுருட்டி அதில் ஒட்டும்போது நமக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோனும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் 4 பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பேப்பரை கட் பண்ணி நம்ம வந்து சுருட்டி எடுத்துக்கலாம் ஃபுல்லாட்டு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக அதை சுருட்டி எடுத்துக்கலாம். கடைசியாட்டு நம்ம வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கிட்டு இதை வந்து அந்த ஃப்ளவரோட சென்டரில் நம்ம இதை வந்து லைட்டாக இப்போ நம்ம விரித்து விட்டுக்கலாம். விரித்து விட்டுட்டு அந்த ஃப்ளவரில் நம்ம ஒட்ட வச்சிடலாம். இப்போ பார்க்கறதுக்கு இந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப சூப்பராகிட்டு இருக்கும். இதை நம்ம இப்போ சென்டரில் ஒட்டிடலாம். பாருங்கள் இந்த ஃப்ளவருமே நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நமக்கு சூப்பராகிட்டு இருக்குது. அடுத்த ஃப்ளவருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 × 5 சென்டிமீட்டரில் ஒரு பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து 2 ஆட்டு மடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்புமே மடிச்சிக்கலாம். 4 ஆட்டு நம்ம இப்போ மடிச்சிக்கலாம். மடிச்சிட்டு பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் வந்து ஒரு புள்ளி இருக்குல்ல, 4 கோடும் ஜாயின் ஆகிற மாதிரி அந்த இடத்துல நம்ம வந்து காம்பஸை வச்சுக்கிட்டு இந்த சைடில் வந்து நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். கரெக்டாக அந்த 3 எண்ட்லேயும் வந்து நமக்கு வந்து அந்த காம்பஸ் வந்து கரெக்டாக அதில் படுற மாதிரி நம்ம வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். அந்த 3 இதில் தான் பண்ணணும். 4வது இதில் வந்து அந்த லைன் வந்து வரக்கூடாது. நம்ம கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணிக்கோங்க.
நான் இன்னும் கொஞ்சமே டார்க்காக வரைஞ்சி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் நான் டார்க்காக வரைஞ்சிடுறேன். இப்போ பாருங்கள், அந்த 3 இதில் தான் 3 லைனில் தான் பட்டிருக்கும். 4வது லைனில் வந்து 4வது பாக்ஸில் வந்து பட்டிருக்காது. இந்த மாதிரி அந்த 3 இதையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாரி, கொஞ்சம் ரோட்டில் வண்டியெல்லாம் போயிட்டுருக்கனால கொஞ்சம் சவுண்டு அதிகமாக கேட்டுகிட்டே இருக்குது, அதுக்காக சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஃபுல்லாக இல்லை, சாரி, அந்த 3 சைட்லேயுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி நான் மடிக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. 2 மடிப்பாட்டு மடிச்சுக்கோங்க. அப்புறமேட்டு மேலேருந்து கீழே பார்த்து ஒரு மடிப்பை நம்ம மடிச்சுக்கலாம். இப்படி மடிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 லைன் கிடைக்கும். அந்த லைன் தான் நமக்கு தேவை. மடிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம வந்து அதை மடித்து பார்க்கும்போது இந்த மாதிரி கிடைக்கும். இப்படி வந்து நம்ம மடித்தா சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2 குட்டியாட்டு ஒரு 2 இதழ் இருக்கிற மாதிரியே நமக்கு இருக்கும். அப்புறமாட்டு நம்ம வந்து 2 சைட்லேயுமே க்ளூ வச்சு நம்ம வந்து இந்த 2ஐயும் சேர்த்து நம்ம ஒட்டிக்கலாம். பாருங்கள், இப்படி நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு சூப்பராக கிடச்சிருச்சு. இது வந்து ஒரு இதழ் தான். நம்ம இதே மாதிரி 8 ஆனை இன்னும் 7 ஆனை பண்ணணும். மொத்தம் வந்து 8 ஆனம். இன்னும் 7 ஆனை வந்து நான் வந்து எல்லா கலர்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் இந்த ஃப்ளவர் அப்படின்ட்டு இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரே கலர்லேயும் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு எல்லா கலர்லேயுமே நான் வந்து ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து இப்போ எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்றாட்டு நம்ம சைடில் வந்து நம்ம இப்போ ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம், இல்லைன்னா டக்குன்னு பிரிஞ்சு வந்துடும். ஏன்னா நம்ம அதை விரிக்கும் போது நம்ம காய் முன்னாடியே நம்ம விரிப்போம். அதனால் அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது பிஞ்சு வந்துடக்கூடாது. அதுக்காக லைட்டாக அமுக்கி விட்டு நம்ம வந்து அதை ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடைசி பீஸ் ஒட்டும் போது 2 பக்கமுமே நம்ம வந்து க்ளூ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து மொத்தம் மட்டும் ஃபுல்லாகவே சேர்த்து நமக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி நமக்கு வந்து ஒட்டிடும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு இதழ்லையும் இந்த மாதிரி அதை வந்து அழுத்தி விடும்போது அந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் லைட்டாக விரிஞ்சிருக்கும். நமக்கு பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராகிட்டு இருக்கும். பாருங்கள், இந்த ஃப்ளவர் வந்து கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இதே மாதிரி பண்ணணுன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் கலர்ஃபுல்லாட்டு. இல்லை நமக்கு வந்து ஒரே கலரில் தான் பண்ணணுன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்படி ஒரு 6 ஃப்ளவர் நான் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவரில் உங்களுக்கு எந்த ஃப்ளவர் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமாட்டு வந்து நிறைய பேர் கிவ்அவே பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நான் வந்து இன்னும் 500 வரலை, வந்ததும் நம்ம அடுத்தது நெக்ஸ்ட்டு கிவ்அவே நம்ம பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.